ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் துணியில் சேரனும் பாண்டியன் சோழன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அனிமுனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு ஒரு ரூம் ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரூம் எடெல்லாம் போகிறாங்க. ஒவ்வொருத்தராக அவங்க ரூமுக்கு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. நிலாவும் சோழனும், அண்ணே இந்த ரூம் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு என்னடா இந்த ரூம் சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணா, ஓகேண்ணே, நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கண்ணா. உடனே பல்ல வந்துட்டு எங்கே நீங்கள் கிளம்புறீங்க, பக்கத்து ரூமா அப்படின்றாங்க. இல்லை ஒரு 4 ஃப்ளாக் தள்ளி அப்படின்னா, அது சரி வாங்க நாமளும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவன் கேட்குறாரு. டேய் பல்லவா, அது ப்ரைவேசிடா, அங்கே கூடவாடா நீ வருவ, இந்த ரூம் மாதிரி தான் நான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு. இல்லை நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, ஏன் நான் அங்கே வரணும், நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து இன்னொரு நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலாவும் சொல்லணும் கிளம்பிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக, ரொம்ப ஹார்ட் இன் ஷேப்பாக வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, என்ன இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சொல்லணும்னா, ஹனிமூன்னா சும்மாவா, இது ஹனிமூனுக்காகவே ரெடி பண்ண ரூம், உனக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே ஆடிட்டோரியம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடந்துகிட்ருக்கு. உடனே வந்துட்டு ஃபோட்டோலாம் நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க. சோழனுக்கு வந்து இவங்க எடுக்கிற ஃபோட்டோவே எதுவுமே பிடிக்கல. உடனே வந்துட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ ஒன்றுமே நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறா. நான் என்ன பண்ணுறோம், இந்த ஃபோனில் வர்றது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சோழனும் சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு பல்லவன் வந்துட்டு என்ன நீ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஃபோட்டோவே சரி எடுக்க மாட்டேங்கிறாரு பல்லவா அப்படின்னோடனே, இது சீரியர் நீ நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து வனந்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சேரனை நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஆளுங்களோட ஜாலியாக இருக்கீங்க, நான் மட்டும் என் நிலாவோட சந்தோஷமாகவே இல்லை, எல்லாம் உங்களால் தான், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்துட்டு ஃபோட்டோலாம் நல்லா எடுத்துட்டியடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சேலன் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தடா காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே பேக்கெட்டில் வைக்கிறாங்க. ஆனால் என்ன எனக்கு பேக்கெட்டில் காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கை வச்சு மறைஞ்சு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பாண்டியன் வந்து இருந்தா அண்ணன் காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கலை. டேய் நான் என் அண்ணன்கிட்ட வாங்குவேன், நான் வந்து உனக்கு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றான். சரி ஓகே, அப்போ எந்த ஹெல்ப் இருந்தாலும் நீ என்கிட்ட கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நீ பணத்தை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன், மற்றபடி எந்த ஹெல்ப் இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பல்லவன் வந்துக்கிட்டு, அண்ணி வாங்க நீங்கள் நம்ம கேரம் போர்டு விளையாடலாம், இங்கே நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு 4 பேர் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சேரன் வந்து நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். பாண்டியனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது. வானதி ஃபோனும் பண்ணிகிட்ருக்கா, மெசேஜும் பண்ணிகிட்ருக்கா, வாட்ஸ்அப்பும் வீடியோ காலும் பண்ணிகிட்ருக்கா. எதுவுமே அட்டன் பண்ணாமல் அவன் வந்து கேரம் போர்டு விளையாடிருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க நிலா வந்து, என்ன பாண்டி யாரும் ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, வானதி தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கா, அவள் மெடிக்கலில் வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கான், நீ மட்டும் போய் ஜாலியாக இருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரி நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பிடுறாங்க. உடனே நிலா வந்துட்டு சோழன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழன் வந்து ரொம்ப பயங்கரமாகவே வந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ரெட் காயினு, ஒயிட் காயினு அந்த மாதிரிலாம் வந்து காயின்லாம் நல்லா போட்டு நல்லா இது பண்ணுறாரு. உடனே வந்துட்டு அது வந்து கொஞ்சம் வந்து பொசன்சிவ் ஆகிறா, சந்தோஷமும் படுறா, கொஞ்சம் இதாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே பாண்டியன் வந்துடுறாரு. வந்தனோடனே பாண்டியன் வந்து உட்காரு என் இடத்துல, நீங்கள் விளையாடுங்க, நான் கொஞ்சம் ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது நான் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தோன்னா சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு அப்படிங்கிற நிலா அப்படிங்கிற மாதிரி, என் பேர் சொன்னீங்கன்னா குன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்துட்டு எங்க அனிமூனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அண்ணன் தம்பிங்களோட நீங்கள் கேரம் போர்டு விளையாடுறீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லாவே இல்லைங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்கள் இங்கே வரலன்னா நான் ரூமுக்கு போயிடுவேன், நான் போய் நல்லா தாப்பால் போட்டு தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. உடனே வந்துட்டு சரி நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு நிலா வந்து அப்படி மெதுவாக வந்து அந்த கேரம் போர்டு விளையாடுறாங்களே அங்கே வராங்க. நிலவா நான் போகலாம் அப்படின்னு சொன்னால் எங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிங்களோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் பொதுவாக சொல்லிட்டு இருக்கா. என்னடா மாற்றி பேசுகிறா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் வந்து நீ போய் விளையாடி பாரு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் செய்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே பாண்டியன் பல்லவன் அவன்லாம் வந்துட்டு சரி வாங்க நாங்கள் பிள்ளை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் ரூமில் வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணுறீங்கல்ல அப்படின்ட்டு, நீ என்ன நிலா மாற்றி பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியல நிலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை வந்து பெட்டு மேலே வைக்கிறாங்க. வைக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து சாக்லேட்டாக இருக்குது. உடனே வந்துட்டு என்னதுங்க சாக்லேட்டம்னா, இதுதான் ஹனிமூன் ட்ரிப்பு, எப்படியம்மா எப்படி இந்த லெவல் வந்து அசத்த போகிறோம் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாக்லேட்ஸுமே தூக்கி பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு ஒரு சாக்லேட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அந்த சாக்லேட் சாப்பிட்லான்னு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அந்த லீக்கேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜூஸ் மாதிரி ஏதோ இருக்கும் போல், அது வந்து ட்ரெஸ் மேலே பட்டது. ஓகே சொல்லலாம், நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னா, ரொம்ப லேட் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக சொல்லிட்டு இருக்கான் சோழன்.
வாஷ்ரூம் போயிட்டு எல்லாமே இது டேப்லாம் திறந்து பார்க்குறா, ஒரு டேப்பில் கூட தண்ணியே வரல. உடனே வந்து கத்துறா சோளா அப்படின்னு சொல்லி இவன் வந்து சோழன் வந்து ரொம்ப பயந்து போயிடுறான். என்னாச்சு ஏதாச்சும் ஏதோ பாம்பு பள்ளி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே வந்துட்டு இல்லைங்க என்னத்துக்குங்க இவ்வளோ கத்துனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தண்ணி எதுலேயுமே வரல சோலா, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து ஒவ்வொரு டேப்பாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உடனே வந்து ஷவர் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனோடனே அவனுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப சிரிப்பு வந்துடுது. என்ன சோலா நீங்கள் சும்மா சின்ன பிள்ளைத்தன மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா? நீ இந்த டேப்பு தான் இது பண்ணுவோம், இல்லைன்னா வந்து ஆஃபீஸ் லாட்ஜுக்காரனுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி விட்டு போகிறாங்க. இதில் வேறு நீங்கள் ஏன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு ஒரே சிரிப்பு, ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் கொண்டு போகிறாங்க இந்த இதை. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சீரியல் எடுப்பாங்களா அப்படின்ட்டு. ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருக்காங்க. நீங்கள் இதில் என்னென்னா இந்த மாதிரிலாம் திருப்பங்கள் நடக்க போகுது. லாஸ்ட்டில் வந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா அது எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையே என்னென்ன தப்புகள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.